வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரவா தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன தான் பிளெயின் தோசை, பொடி தோசை, கல் தோசை, மசாலா தோசை, முட்டை தோசைன்னு இருந்தாலும் ரவா தோசை நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது செய்யும்போது கிறிஸ்பியாக வராமல் சாகியாக வருதுன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனில் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்காக நான் செய்து காட்டுறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரவா தோசை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இடித்த மிளகு, 2 பச்சை மிளகாயை சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு வெங்காயத்தை நல்லா சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 50 ml அளவு தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு, 1300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இறுதியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுடைய பதம் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் இது இரண்டுக்கும் இடையில் உள்ள பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இது இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி தெளித்த உடனே டக்குன்னு தண்ணி எவாப்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போது இதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதன் பிறகு இதை எடுத்து நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதன் பிறகு இந்த மாவு சரி சமமாக நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு வரத்துக்காக இதை முன்னும் பின்னும் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு இந்த தோசை நல்லா குக் ஆனதன் பிறகு இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இந்த தோசை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு வந்ததன் பிறகு தவாலிருந்து இந்த தோசையை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ரவா தோசை ரெடி. ஒரு சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.